அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு காரியத்தை நினைத்து வைத்திருக்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நேச சந்திக்கும் நேரத்தில் ஆண்டவர் உங்களை நினைக்கிறார். உங்களை அவர் மறக்கலை. நீங்கள் இந்த காலை நேரத்தில் நீங்கள் என்னென்னமோ யோசனை உங்கள் சிந்தையில் ஓடிட்டுருக்கு இல்லையா? இயேசு உங்களை நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. நான் உன்னை நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்க, வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். அதிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசட்டும். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தை வாசிக்கலாம். வேத புத்தகத்தை கையில் வச்சுருந்தா நீங்களும் எடுத்து திருப்பி வைத்துக்கொள்ளுங்க. என்னோடு சேர்ந்து வாசிக்கிறத கேளுங்க. ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இங்க தரியு ராஜா பாபிலோன் தேசத்துல ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாப்ல. அடிமையாய் பிடித்து கொண்டு வரப்பட்ட தானியேல், அவருக்குள் விசேஷித்த ஆவி இருந்துச்சு. அவர் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்கிற மனிதனாய் இருந்தார். கர்த்தரையே சார்ந்திருக்கிற மனிதனாய் இருந்தார். கர்த்தரோடு சத்தத்தை கேட்டு அதன்படி தன் வாழ்க்கையை அமைத்து கொள்கிறவராய் இருந்தார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, ராஜ்யம் முழுமைக்கும் 120 நாடுகளுக்கும் தேசாதிபதிகளை ஏற்படுத்த 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த ராஜ்யத்தின் மேல் 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு, உங்க வாழ்க்கையில நஷ்டம் வரக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. முதல்ல அவர் நினைக்கிற காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஆளுகைய உங்க வீட்டில் கொண்டு வரணும்னு நினைக்கிறார். என்ன ஆளுகைனா, அவர் ஆளுகை செய்யணும்னு நினைச்சிட்டாரு. 2வது, உங்க வீட்டில் நஷ்டம் வரக்கூடாதுன்னு அவர் நினைச்சிட்டாரு. 3வது, ஜெபிக்கிற தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்துச்சு. ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசத்துல 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது அந்த தரியு ராஜாவுக்கு நலம் என்று கண்டது. அதுல தானியேல் ஒருவராய் இருந்தார். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த கர்த்தர் நினைத்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நினைச்ச காரியம், நஷ்டம் உங்க வீட்டில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதற்கு உங்க வீட்டுக்குள்ளாக ஜெபிக்கிற மனுஷங்களை எழுப்பு. ஜெப நேரத்தை நீ எழுப்பு. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக இருக்கணும். பாருங்க, ஏன் இந்த ராஜா நினைச்சார் அப்படின்னா, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி. அது என்ன விசேஷித்த ஆவி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருக்குள்ளாக தேவனுடைய சத்தத்தை கேட்கிற, சித்தத்தை செய்கிற வாழ்க்கை இருந்துச்சு. ஜெபிக்கிற வாழ்க்கை இருந்துச்சு. உணர்கிற வாழ்க்கை, என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. எப்படி அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வெளிப்பாடு அவருக்குள் இருந்துச்சு. அடிமைகளாம் வந்துட்டோம்,
எரேமியாவோட தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அவர் வாசிச்சாரு. வேதத்தை வாசிக்கிற பழக்கம் இருக்குதான். இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது. எரேமியாவின் தீர்க்க தரிசன அந்த புஸ்தகத்தை வாசிக்கிற பொழுது எரேமியா எழுதின அந்த வார்த்தையை வாசிக்கிறாரு. நீங்க எந்த வருஷம், எத்தனாவது வருஷம் விடுதலையாவீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, 70 ஆண்டுகள் நீங்கள் அடிமைகளா இருப்பீர்கள். அதை அவர் கண்டு கொண்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வேதத்தை திறந்து வாசிக்கும் பொழுது நீங்க வாசிக்கவே விடுதலை ஆவீங்க. அதை விசுவாசிக்கவே உங்க வாழ்க்கையில தேவ பலன் உண்டாகும். அதை அபியாசித்து அதன்படியாக வாழ ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே சொல்றேன், அவர் நினைச்ச காரியம் நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக நடக்கும். தேவனுடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை அவர் நினைச்சிட்டார். ஆனால் உங்களுக்குள் விசேஷித்த ஆவி வேணும் இல்லையா? அந்த விசேஷித்த ஆவி எப்போ கிடைக்கும்? கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அந்த விசேஷித்த ஆவி உங்க மேல இறங்கி வரும். உங்க பொறுப்பு எல்லாம், உங்க மேல் இருக்கிற பழு, உங்க மேல் இருக்கிற தரிசனம் எல்லாம் ஆண்டவரை சார்ந்து இருக்கட்டும். ஆண்டவரே நீர்தான் செய்ய முடியும்னு இருக்கட்டும். அவரை சார்ந்து வாழ்ற வாழ்க்கையை தேவன் இன்றைக்கு காலையில் உங்களை நோக்கி பார்த்து சொல்லுகிறார். வாழ்க்கையில நஷ்டம் இனி வராது. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதபடிக்கு இருக்கட்டும். உங்க வாழ்க்கையில இனி நஷ்டம் வராது. ஒரு உயர்வை ஆண்டவர் தருவார். தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக ஆண்டவர் வைத்தார் தானியேலை. இன்னைக்கு ஜெபிக்கிற வாழ்க்கை உங்களுக்கு இருக்கா? தேவன் உங்களை அதிகாரியா வைப்பார். நீங்க போற வேலையில எனக்கு ஒரு போஸ்டிங் கிடைப்பதற்கு ரொம்ப தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக பேசுறார். இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனம். உங்களுக்கு தான் அந்த வாழ்க்கை, உங்களுக்கு தான் அந்த போஸ்டிங் ஆண்டவர் தரப்போறார். நீங்க நம்புறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவோ காலத்திற்காய் நீ ஜெபித்து கொண்டிருப்பாய். இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் மூலமாய் உன்னோட ஆண்டவர் பேசுறாரு. உனக்கு அந்த உயர்வை ஆண்டவர் தரப்போறார். நீ நினைத்து காரியம் நடக்க போகிறது. ஆண்டவர் என்ன நினைச்சிட்டார்னா, உன்னை அதிகாரியா வைக்கணும்னு நினைச்சிட்டார். அடிமையா வந்தவனுக்கு என்ன வாழ்க்கை பார்த்தீங்களா? இன்னைக்கு இந்த வேதத்தை முக்கியப்படுத்தணும் அப்படின்னா, இது எங்க போனாலும் சரி, நீ படிச்சிருக்கிறியோ படிக்கலையோ, உனக்கு தாளந்து இருக்குதோ தாளந்துலையோ, நீ வேதத்தை மட்டும் முக்கியப்படுத்திட்டே அப்படின்னா, இந்த வெளிச்சத்தை உன் வாழ்க்கையில் அபியாசித்து விட்டால் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை அதிகாரியாய் வைப்பது நிச்சயம். அதுல எந்த மாற்றம் கிடையாது. உன் வாழ்க்கை இன்னைக்கு அதிசயமா இருக்க போது. தைரியமா புறப்பட்டு போ. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயங்களை செய்ய போகிறாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God be with you. நாளை சந்திப்போம். இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம்.